ஹாய் வீடியோ பக்க சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் காலை வணக்கங்க. இன்று பிறந்தநாள் காணும் பிரபா குமார் அவங்களோட பேபிக்கு 6th பர்த்டேன்னு சொன்னாங்க. ஆனால் நேம் சொல்ல மறந்துட்டாங்க. பேபி, உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமா சந்தோஷமா இருக்கணுங்க. அப்புறம் கல்யாண நாள் காணும் ரங்கராஜ் கவிதா அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. நீங்களும் இன்று போல என்றும் சீரும் சிறப்புமா இருக்கணும் ரங்கராஜ் கவிதா. உங்களை வாழ்த்துவது பிரியா பூமதி ராணி. ஹாய் சாந்தி, எப்படி இருக்கீங்க? உங்கள் ஃபேமிலி எல்லாத்தையும் சொல்லுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சகோதர சகோதரிகளே, நம்ம கிச்சன் சேனல் நேற்றுல இருந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். சேனல் பேரு அங்கம்மா கிச்சன். எல்லாரும் அங்கம்மா கிச்சன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபிலாம் அதில் போட்டுட்டு வரோம். உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபிலாம் தேவையோ அதை நீங்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லலாங்க. ஆல்ரெடி நம்மளோட தேனி தமிழ் டூன் பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகளும் சப்ஸ்கிரைப் பண்ணி தவறாம பாருங்க. புதுசாக பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேனி தமிழ் டூன் சேனலையும் சரி, அங்கம்மா கிச்சன் சேனலும் சரி, ரெண்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்றதோட பெல் பட்டனை மறக்காம அழுத்துங்க. அந்த பெல் பட்டன்ல ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க அழுத்துனீங்கன்னா தான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை தவறாம சேரும். போட்ட உடனே உங்களை சேருங்க. சரிங்க சகோதர சகோதரிகளே, வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாமா? ஏண்டி பாக்கியா, எனக்கு ஒரு சந்தேகம். அன்னைக்கே கேட்டேன், நீ ஒன்னும் பதிலே சொல்லல. ஆமா, உன் ஆத்தனா குடும்பத்துக்கு ஒரு என்னமோ பேய் ஒண்ணு உதவி செஞ்சே இருந்துச்சு. அது யாரு என்னன்னு ஒண்ணு நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைச்சுக்கிறோம், கண்டுபிடிக்கல. இப்ப என்னமோ அந்த பேய் வர மாதிரி தெரியலையடியே. என்ன செஞ்ச? என்னமோ செஞ்சு விட்டுன்னு அன்னைக்கு நீ சொன்ன. அதுக்கப்புறமும் சொல்லவே இல்லை. நீக்கும் மறந்துட்டு நானும் மறந்துட்டேன். ஆமா, அந்த பேய் என்னதான் செஞ்ச? ஏமா, அந்த பேயை ஒன்றும் செய்ய முடியலம்மா. அது யார் என்னன்னு தெரியல. ஒன்றும் அது எதுக்கும் கட்டுப்படுற மாதிரி தெரியல. அந்த சாமியாரை போய் பார்த்தேன் அன்னைக்கு. அவர் என்ன சொன்னாரு, ஒரு தாயத்தை மந்திரிச்சு கொடுத்தாருமா. அதை நம்ம வாசல்ல கட்டி வைக்க சொன்னாரு. கட்டி வச்சா நம்ம வீட்டுக்குள்ள அந்த பேய் வராதுன்னு சொன்னாரு. அதனால அவர் கொடுத்த தாயத்தை மஞ்சள் குங்குமம் எலுமிச்சம்பழம் போட்டு மந்திரிச்சு நம்ம வீட்டு வாசல்ல வெளிப்பக்கம் கட்டி வச்சிருக்கேன். அதனால அந்த பேய் இப்ப நம்ம வீட்டுக்குள்ள வர முடியாது. அதனால நம்ம நிம்மதியா இருக்கோம். எல்லாருன்னா பெரிய தொல்லையா இருந்துச்சு. நம்ம வீட்டை விட்டு வெளில போனாதான் நமக்கு பிரச்சனை. வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுமா. அது சரி தேண்டியே. அதுக்காண்டி நாம எத்தனை நேரம் வீட்டுக்குள்ளேயே கிடக்க முடியும்? வெளியே தெருவுக்கு போகாம இருக்க முடியுமா? ஒரு சினிமாவுக்கு போகணும், ஒரு கடை கண்ணிக்கு போகணும், ஒரு சொந்த வந்து வீட்டுக்கு போகணும். எத்தனை நேரம் வீட்டுக்குள்ளேயே முடியும் கிடக்க முடியும்? ஏமா, அதெல்லாம் நான் யோசிக்காம இருப்பேனா? அதுக்காண்டி நம்ம வீட்லயே இருக்கிறது கைதியா? அதெல்லாம் அவர்கிட்ட கேட்டேன், அந்த மந்திரவாதி கிட்ட. அவர் என்னமோ 48 நாள் மண்டல பூஜையில வச்சு மந்திரிச்சு ஒரு தாயத்தை தருவாராம். 2 தாயத்தை கேட்டிருக்கேன், உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. அதை கட்டிக்கிட்டு நம்ம எங்கேயும் வெளியில ஓடாமா. அந்த பேய்னால நமக்கு எந்த தொந்தரவு வராதுன்னு சொன்னாரு. அது இன்னும் ஒரு வாரம் இருக்கு. ஒரு வாரம் பூஜை முடிஞ்சிருச்சுன்னா அவரே வீட்டுக்கு கொண்டு வந்து தரேன்னு இருக்காரு. அது சரிடியே. உன் மருமகாரி ஆஸ்பத்திரியில இருக்கா, நம்ம ஒரு எட்டு போய் பார்க்காம இருக்கோம். உன் புருஷங்காரி என்னன்னு சொல்ல போறாப்புல. இது வேற, என் மருமகளை ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணி இத்தனை நாள் அச்சு வந்து எட்டி பார்க்காம இருக்கணும்னு சொல்லி நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வந்துட போகுது. எப்படி போய் பார்க்காம இருக்க முடியும்? அதேமா நானும் யோசிச்சேன். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், அந்த மந்திரவாதி கிட்ட. இந்த மாதிரி என் வீட்டு மகாராணி உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரி அட்மிட் ஆயிருக்கா, அவளை இப்ப நான் பார்க்க போக முடியாம வீட்டுக்குள்ளே கிடைக்கேன். என்ன செய்யறது? இப்ப போய் பார்த்துட்டு வரணுமே, ஏதாவது வழி சொல்லுங்க சாமின்னு சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னாரு அவரு? எது வழி சொன்னாரா? சொன்னாருமா. அன்னைக்கு அவரை பார்த்துட்டு வரையில நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் சாமி தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு வெளியில தெருவுக்கு போகணும்னா என்ன செய்யறது, எப்படி போறது, எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணாமான்னு கேட்டேன். அவர் 2 எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு கையில கொடுத்தாரு. இதை நீங்க வச்சுக்கோங்க. ஏதாவது தவிர்க்க முடியாத சூழல்ல நீங்க வெளியில போகணும் அப்படின்னா இந்த எலுமிச்சம்பழத்தை கையில வச்சுக்கிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால எனக்கு அந்த எலுமிச்சம்பழத்தை கையில எடுத்துக்கிட்டு நீங்க நானும் போய் அந்த நட்டசியை பார்த்துட்டு வந்துருவோம். இது வேற குடும்பமே சேர்ந்து நம்ம குறை சொல்லுவாங்க. ஒருட்டு வந்து பார்க்க மாட்டாங்க, வைக்க மாட்டேங்காண்டு. ஆமா ஆமா, உன் புருஷன் சும்மா இருந்தாலும் உன் மாமியா சும்மா இருக்க மாட்டா. அப்படி நம்மளை பத்தி இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இன்னும் வராம இருக்காளுங்க, இன்னும் வராம இருக்காளுங்க. எனத்துக்கு போய் எட்டி எட்டி பார்த்துட்டு வந்துருவோம். அவன் என்னண்டும் போறாளுங்க. ஆமா, என்னைக்கு வீட்டுக்கு வராங்களா? எதுவும் சொன்னா அவன் புருஷன்? என்னம்மா, இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரதா சொல்லிக்கிருந்தாங்க. இனி என்ன ஆளுதே தெரியல. வா விளையாண்டு போய் பார்த்துட்டு வந்துருவான். அப்புறம் வீட்டுக்கு வந்துட போறாங்க. அதுக்கிட்ட முடியே என்ன அவன் புருஷன் கேட்டியா? எப்படி இருக்கா குழந்தைக்கு, என்ன நல்லா இருக்கா, எதுவும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்களா? கேட்டேம்மா. அது எப்படி கேட்காம இருப்பேன்? சொல்ல மாட்டேன்ட்டாப்ல லேசுல. அப்புறம் குடஞ்சு திருவி கேட்கவும் அதுக்கு பிறகு சொன்னாப்புல, என்னமோ படுத்த படுக்கையாதே இருக்கணுமா, வேலை அப்படிலாம் செய்யக்கூடாதான், சாப்பிட்ற நேரம் தவிர்த்து மற்ற நேரமா படுத்தேதான் கிடக்கணுமா, அப்பதான் குழந்தை சேஃப்டியா இருக்குமா, இல்லாட்டினா சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அதனால எந்த வேலையும் செய்யக்கூடாது, அவங்க வேலையை மட்டும் செஞ்சுக்கணுமா. குளிக்க துவைக்க கூட செய்யக்கூடாது, குளிக்க பல்லு வளர்க்க சாப்பிட படுத்துக்கிறேன், இதே அவள் வேலையா. இப்படி இருந்தாதான் குழந்தை சேஃப்டியா இருக்குமா, இல்லாட்டினா பிரச்சனை தான் சொல்லியிருப்பாங்க போல. இதே நாங்கடி கூத்தா இருக்கு. எத்தனை நேரம் அப்படியே படுத்து கிடப்பா? இவளுக்கு யாரு சவரட்டின ஊரம் செய்யறது? தட்டுல சோத்தை போட்டு கொண்டு வந்து கொடுக்கறது யாரு? நீ செஞ்சு இருக்க முடியும் இந்த வேலையெல்லாம்? அவங்க அம்மா தான் நேரம் செய்வா வயசான காலத்துல. அவ 1 நாள் செய்வா, 2 நாள் செய்வா, 10 நாள் கூட செய்வா. அதுக்கு பிறகு யார் செய்யறது? அப்படி இருக்குச்சுன்னா கூட்டு போய் அவங்க ஆத்தா வீட்டுல வச்சிருக்க வேண்டியதானே? இங்கே வச்சுட்டு நம்ம உயிர் வாங்கவா? அதே என்ன பேசி முடிவெடுத்திருக்காங்கன்னு தெரியல. அநேகமா அவன் ஆத்தா கூட்டிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் விட மாட்டா. டாக்டர் மட்டும் சொல்லியிருக்காங்கல்ல, நான் மட்டும் விட மாட்டா. அங்கதான் கூட்டிட்டு போவா. என்கிட்ட அந்த நெட்டச்சி ஒளிஞ்சா சரி இங்க வராம. என்னங்க ஆஸ்பத்திரியா கிளம்பிட்டீங்க? நாங்க வரோம், வந்து ஒரு பரம பார்த்துட்டு வரோம். எப்படி இருக்கு அந்த பிள்ளை, நல்லா இருக்கா? நல்லாத்தே இருக்கு. என்ன அவன் மருமக திடீர்னு ஒரு அக்கறை வந்துச்சா உனக்கு? ஏண்டியே
ஆஸ்பத்திரியில சேர்த்து ஒரு வாரம் ஆச்சு, என்னன்னு போய் எட்டி பார்க்கல. இன்னைக்கு வீட்டுக்கு வர நேரம் சாக்குக்கு ஆத்தாள் மகளை வந்து எட்டி பார்க்கலாம் பாக்குறீங்களாக்கா? நாங்க டெய்லி வரலான்னு கிளம்பிட்டே இருப்போம். நீங்க வாட்டுக்கு வாரீங்க போறீங்க குளிக்கிறீங்க சாப்பாடு கட்டி எடுத்து போய் கேக்கீங்க. ஒரு வார்த்தை நீ வாரியா கூப்பிட்டீங்களா நீங்க மதிச்சு? நீங்க தான் பொட்டாட்டின்னு கொஞ்சம் கூட மட்டு மரியாதையை கொடுக்கறது இல்ல. அப்புறம் நான் வர்றது நீங்க எந்த ஆஸ்பத்திரியில சேர்த்துக்கீங்க கூட எனக்கு தெரியாது. அப்புறம் நானா வந்து பார்க்க முடியும்? நீங்க கூட்டிட்டு பண்ணாதே வர முடியும். மத்ததெல்லாம் பேச தெரியுது, கேட்க தெரியுதுல உனக்கு விவரமா? எந்த ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்கு என்னன்னு சொல்லுங்க, நானும் அம்மாவும் கூட வரோம். அந்த ஆட்டோ கூட வந்து பார்த்துட்டு வந்திருக்கணும். அப்படியே இதே உங்க அம்மா ஆஸ்பத்திரியில சேர்ந்து அப்படி உட்காந்துருப்பியா? எந்த ஆஸ்பத்திரின்னு தெரியலன்னு சொல்லி தூண்டி திருப்பிடிச்சு கேட்டிருக்க மாட்டேன். சும்மா நடிக்காத நீங்க எல்லாம். எப்படா அந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் நீ எல்லாம் காத்து இருந்தவ தானே. இப்ப என்ன மாப்பிள்ள, நீங்க என்னமோ அவ்வளவு நம்ம சண்டைக்காரி எனக்கு தான் பேசுறீங்க. ஒரு பொண்டாட்டி மாதிரி பேசுங்க. அவதான் கிளம்பி இருக்கோம், நீங்க கூட்டு போலன்னு சொல்றாள். எனத்தையும் கிளம்பி இருக்கோம், வாங்க போய் பார்த்துட்டு வருவோம். சும்மா வீண்புனே மாவிடிப்பீங்க. சரி வந்து தொலைங்க, வாங்க நேரமாச்சு, நான் ஆஸ்பத்திரிக்கு கிளம்புறேன். பாத்தியாடி உன் புருஷனுக்கு திமிர பாத்தியா எப்படி பேசிட்டு போறா பண்ணுவாரு. போனா போகுது என்கிட்ட வந்து பார்த்து வரலான்னு பார்த்தா ரொம்ப இந்த நாள் அலப்பறம் பண்ணி தர்றாப்ல. விடுமா அவரை பத்தி தெரிஞ்சது தானே. சரி வா விட்டுட்டு போயிடப்பறாப்ல. வா கார்லயே போயிருவோம். ஏமா சாப்பாடு கீப்பாடு எடுத்துட்டு போவோமா இல்ல சும்மாவே போவோமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் போடியே. அப்படிலாம் சாப்பாடுலாம் எடுத்துட்டு பார்க்க போனோம்னா நம்மள லேசு கிட்டுக்குருவா, நம்மள கொத்திக்கிற மாதிரி நினைச்சுக்குவா. நம்ம கெத்தா போய் பார்த்துட்டு கெத்தா வந்துடணும். அப்பதான் நம்ம கண்டா அவளுக்கு பயப்படுவாளுங்க. நீ சொல்றதும் சரி தேமா, இல்லாட்ட நம்ம ரொம்ப இலக்காரமா நினைச்சுக்குவாங்க. சரி வா போவோம். அட பாவி அரவிந்த் சாமி, என்னை கொண்டு வந்து இப்படி அடைச்சு வச்சுட்டான் இந்த பங்களாக்குள்ள. இங்க இருந்து நான் எப்படி தப்பிச்சு போக போறேன்? ஏக்கா பேயக்கா, கொடைக்கானல் பேயக்கா, குணாகோக பேயக்கா, இது எப்படியாவது தப்பிக்க வைங்கக்கா. உங்களை தான் நம்பி இருக்கேன். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லக்கா. ஐயோ காயத்ரி நம்ம காணான்னு தேடிக்கிருப்பாரு. நம்ம அம்மா வேற காணான்னு தேடிக்கிருக்க போகுது. பெரிய தவிர தேடிக்கிருக்க போகுது. என்ன செய்வேன்? நான் எங்க இருக்கேன்னு எப்படி உங்களுக்கு தெரிவிப்பேன்? கையில போன் கூட கொண்டு வரலையே. என் செம்பகம் வேற என்ன செய்யுதோ தெரியலையே. அதுக்கு தீவனம் யாரும் போட்டாங்களோ போடலையோ, தண்ணி குடிச்சோ குடிக்கலையோ. நான் என்ன செய்வேன்? எப்படி போட்டியில ஜெயிக்க போறனோ தெரியலையே. காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வழிதடி கண்ணில், கண்ணுக்குள் நீதான் நெஞ்சுக்குள் நீதான், கண்மூடி பார்த்தால் கண்ணீரில் நீதான், என்னானதோ ஏதானதோ சொல் சொல். ஐயோ என் காயத்ரி பார்க்காம இருக்க முடியலையே. என்ன செய்யறாளோ இந்த அரவிந்த் சாமி? இந்த மாதிரி கள்ளத்தனம் பண்ணி என்னை ஏமாத்தி கொண்டு வந்து இங்க அடைச்சு வச்சுட்டானே. நான் என்ன செய்வேன்? கொஞ்சம் சுதாரிப்பா இருந்துக்கணும் போலயே. என் காதல் தேவதை காயத்ரி என்ன பண்றாளோ தெரியலையே. அக்கா பேயக்கா, என்னை பாருங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையா? வந்து காப்பாத்துங்கக்கா. பிரேம்குமார் ஏக்கா ஏக்கா பேயக்கா வந்துட்டியாக்கா? எக்கா எங்கக்கா இருக்க நீங்க? கணிக்க தெரிய மாட்டேங்கிறீக்கா? ஏக்கா ஏக்கா இப்பதாக்கா நிம்மதியா இருக்கு. பயப்படாத பிரேம்குமார், நான் வந்துட்டேன்ல. நீ எதுக்கும் பயப்படாத. காயத்ரி உனக்கு தான், அதை யாராலையும் மாத்த முடியாது. அந்த அரவிந்த் சாமி நினைச்சாலும் அதை மாத்தவே முடியாது. 2-3 நாளைக்கு நீ இங்க அடப்பட்டு கிடக்கணுன்றது விதி. அதை யாருனாலையும் மாத்த முடியாது. நீ அதை பத்திலாம் பயப்படாத. நீ நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நீ புது மாப்பிள்ளையில நல்லா சைனிங் ஆகணும். நல்லா ஏசியை போட்டு என்ஜாய் பண்ணு. அரவிந்த் சாமியை நான் பாத்துக்கிறேன். சரிங்க பையக்கா, நீங்க வர வந்தா நிம்மதியா இருக்கு. நீங்க சொன்னா சரியாத்தே இருக்கும். எதா இருந்தாலும் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குமா பையக்கா உங்க மேல. நீங்க தான் பையக்கா என்னையும் காயத்ரியும் சேர்த்து வைக்கணும். கவலைப்படாத பிரேம்குமார், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாம கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டு நல்லா ஏசியை போட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சு ரெஸ்ட் எடு. அவனை நான் கவனிச்சுக்கிறேன். நான் வாரேன். அப்பாடா பையக்கா இருக்காங்களா போயிட்டாங்களான்னு தெரியல. எப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. இந்த அரவிந்த் சாமி நம்மளை கொஞ்சம் அடைச்சு வச்சுட்டானே, என்னடா பண்றதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரியான நேரத்துல அக்கா வந்து நம்மளை காப்பாத்திட்டாங்க. நீங்க நல்லா இருக்கணும்க்கா. யாரு பத்த பிள்ளையோ தெரியல, இப்படி ஆவியா சுத்துறீங்க. நீங்க மட்டும் எனக்கு அக்காவா இருந்திருந்தீங்கன்னா எப்படி நல்லா இருந்திருக்கு எனக்கு. ஐயோ என் மகனை காணாமே, ஆளவே காணாமே. நேத்துல இருந்து ஆளை காணாமே. எங்க போனே என்ன ஆனானே தெரியலையே. ஏமா யாருமா வீட்டுல இருக்கீங்க? கொஞ்சம் வெளியே வாங்கம்மா. ஐயோ சீக்கிரம் வாங்க, என் மகனை காணாமே. ஏய் பேசாம இருடி சந்திரா, அவ எங்கேயும் போயிருக்க மாட்டியா? எனக்கு நானும் தோட்டம் தர பக்கம் மாடு மேய்க்க போயிருப்பேன். வந்துருவேண்டி. நீ ஏன் இப்படி அழுது ஒரு குடிச்சுக்கிருக்க? ஐயா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படியே அழுதுட்டு இருப்பாங்க. அவங்க சங்கடப்பட போறாங்க, சம்மந்தி விட்டாளுங்க. நீ எனக்கா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. என் மகனவே காணா. கல்யாணம் என்கிட்ட இருந்து வைக்கிறது கல்யாணம். அந்த அரவிந்த் சாமிக்கு அந்த பிள்ளைக்கு தான் கல்யாணம் நடக்கும். என் மகனை காணாமே நான் என்ன செய்வேன்? பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுக்கா, எரியுது. ஏ கூறுட்டவளே, அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டியா? அவனு சின்ன பையலா எங்கேயும் போறதுக்கு. கொடைக்கானல்லையே அங்க காணா போய் கண்டுபிடிச்சு கூட்டு வந்துட்டாங்க. இந்த உள்ளூருக்குள்ள எங்க போயிருக்க பாரியா? எனக்கு நாளுங்கிறது திரிவியான். அவன் போட்டியில ஜெயிக்கிறதுக்காண்டி மாடை கூட்டு போய் நல்ல தோட்டம் தரவு வயிறு வலின்னு சொல்லி மேய்ச்சி திரிவியான். அதெல்லாம் வந்துருவியான். நீ அமைதியா இரு. யாரும் வந்துட போறாங்க கண்ணத்தோட. நீ பல்லு என்ன கூடலூர் குண்டு என் வாசம் உள்ள செண்டு அக்காவை தங்கச்சியும் சேர்ந்து வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்?
அக்கா ஏக்கா வாங்கக்கா ராக்கா என் மகனை காணாங்கக்கா நேத்துல இருந்து வீடு வந்து சேரலக்கா ஒரு வேளை கூட பசி இறங்க மாட்டேங்க்கா பசியே தாங்காத வைய நேத்துல இருந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட கூட வரலக்கா எங்க போனியா என்ன ஆனானே தெரியலக்கா சீமையில அதை போட்டிய வச்சாரு உங்க அண்ணே காணா போனாரு என் மயன் எங்க போனாருன்னே தெரியலையே நான் எங்க போய் தேடுவேன் அழகு விட்ட பிள்ளை ராசா கஞ்சி குடிக்காம எங்க வச்சு தீர்த்துட்டானோ மாடு மேய்க்கிறேன்னு மாடோட மாடாவே போயிட்டானே. ஏய் என்ன திருப்பி ஒப்பாரி வச்சுருக்க எங்க ஒப்பாரியா எங்க நேரம் மாடு மேய்ச்சி திரிவேன் வருவேன் அதுக்கு அப்படி ஒப்பாரி வச்சுருக்க வீடு வீட்டுக்குள்ள வந்துக்கிட்டு நடு வீட்டுல நீ வாடு ஒப்பாரி வச்சுருக்க நல்ல ஒம்படி கணத்தொடரேன்ட்டு நானும் சொல்லி பார்த்துட்டேன்டி ராக்கு கேட்க மாட்டேங்கிறா விடாம அழுதுக்கே இருக்காடி நேற்று ராத்திரில இருந்து அழுது இருக்காடி சாமி நானும் சொல்லி பார்த்துட்டேன் கேட்க மாட்டேன்றா அதை இங்கிட்ட எதுவும் வந்தானே என்னன்னு சொல்லி பார்த்துட்டு போலான்னே வந்தோம் இங்க இடத்துக்கு வரையா வந்தே நாள் நாங்க இங்க வீட்டுல விடுவோமா என்னமோ பாலுக்கு பூனையை காவல் வச்ச மாதிரி வீட்டுல பொண்ணை வச்சுக்கிட்டு அவனுக்கு இங்க என்ன சொல்லி இங்கெல்லாம் அவன் வரல எனக்கு நாளும் திடீர்னு போய் பாருங்க. என்னக்கா ராக்காயக்கா சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுறீங்களேக்கா பட்டும் படாம பேசுறீங்களேக்கா அவன் இந்த வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ள தானக்கா உங்க அண்ணன் மருமகனா வரப்போறவன் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம பேசுறீங்களே அவன் எங்க போனியா என்னன்னு கொஞ்சம் நாள் பதறீங்களா நீங்க வாட்டுக்கு பேசுறீங்களே எங்க உங்க அண்ணன் இருந்தா கூப்பிடுங்க அவர்கிட்ட கேட்டு பாப்போம் அவர் என்னமோ பாத்தாரா எங்கேயும் அனுப்பிச்சு வச்சிருக்காரான்னு கேட்போம். அவர் எங்க அனுப்பி வைக்க போறாரு அவரெல்லாம் எங்கேயும் அனுப்பி வைக்கல அவரே 2 நாளா தொண்டைக்கு சரியில்லை கராரம் இருக்கு சளி பிடிச்ச மாதிரி இருக்குன்னு படுத்து கிடக்காரு வீட்டை விட்டு வெளியில ஓட போய் தேடி பாருங்க எங்கிட்டாலும் சும்மா வாழ்ற வீட்டுக்குள்ள வந்து சும்மா ஒப்பாரி வச்சுக்கிட்டு பாங்க என்கிட்ட கூட்டுக்கு போடி நீ தான் சொல்ல மாட்டியா அவன் தங்கச்சிக்கு உன அவார்டு கோண்டு அழுதுக்கே இருக்கா எந்நேரமும் அவன் என்னாடி செய்வாராக்கு ஒத்த பிள்ளையே பத்திருக்கா அந்த பிள்ளைதான் உலகம்ட்டு வாழ்ந்துருக்கா அவனுக்கு ஒன்னும் தாங்க மாட்டாடியே அவன் பாவம் பிள்ளை அழுதுக்கே இருக்கா சரி நான் கூட்டுக்கு போய் சமாதானப்படுத்துறேன் ஏய் வாடியே சந்திராவா அதுக்கிட்ட திட்டியா வந்துருவியா வா. ஐயோ என் பிள்ளைய காணாமே யாருமே கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்களே இந்த பொண்ணு இவனுக்கு தேவையா பெரிய சீமை இல்லாத அதிக கண்டவன் இவளுக்கு ஆண்டி இப்படி போட்டிண்டு என் மையன் எங்கேயோ போயிட்டானே என்ன செய்வேன் வந்துட்டாளுங்க சும்மா வீட்டுக்குள்ள ஒப்பாரி வைக்கிறதுக்கு இந்த பொம்பளைக்கு அழுகை தவிர வேற ஒன்றும் தெரியாது போல கொடைக்கானல் என்னால மகனை காணு ஒப்பாரி வச்சா இப்ப நான் நடு வீட்டுல வந்து நின்றுக்கிட்டு சும்மா மகனை காணாமட்டு ஒப்பாரி வச்சு உட்காந்துருக்கா நம்ம நெருப்பில் கடத்த தொங்க விட்டுருக்காமனே என்னம்மா பரம இப்ப எப்படி இருக்கு? ஓகேப்பா இப்ப பரவாயில்லப்பா நல்லா இருக்குங்கப்பா. சரி எங்கம்மா இப்போ டாக்டர் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க பிள்ளைய இப்போ அங்கே கூட்டிகிட்டு போனால் பாவம் அத்தை தான் கஷ்டப்படணும் பொருள்லாம் பார்த்துக்கிருக்கணும் எப்படியும் மதினி யாரெல்லாம் பார்க்காது பேசாமல் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவோமா பரம நானும் அத்தாங்க யோசிச்சிருக்கேன் பேசாமல் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சு பார்த்துக்கலாம்ட்டு அண்ணன் தான் எதுவும் சங்கடப்படுதா என்னன்னு தெரியல. எதுக்குடி அங்கம்மா அவளுக்குனுக்குள்ள இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் என்ன அவளுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் வேணுங்கிற கஞ்சியை சாப்பாடை செஞ்சு கொடுத்துக்கிட்டு முடி ஜூஸ் யூஸை போட்டு கொடுத்துக்கிட்டு மாத்திரையை மருந்து கொடுத்துக்கிட்டு நான் பார்த்துக்கிற மாட்டானா நீ மாமியா பாப்பியா புஷ்பாவை பாப்பியா இவளை பாப்பியா யாரை பாப்ப நீ ஒரு ஆளா கூட்டிட்டு போய் கஷ்டப்படணும்ல. அது சரி தேம்மா அதுக்காக நீ வயசான காலத்தில் நீ பொழுது வேலை செஞ்சுட்டே கிடக்க முடியுமா எத்தனை நேரம் ஒன்றா கவனிக்க முடியும் எப்படியும் மதினி பார்க்காது ஒரு சொன்னாப்புல வேற 10 கூட வந்து கொடுக்காது இந்த ஆட்டோமேட்டிக் பண்ணி இத்தனை நாள் ஆச்சு இன்னும் வந்து எட்டி பார்க்கல என்னன்னு கேட்கல அது எங்க பார்க்க போகுது நீ ஒரு ஆளா எத்தனை நேரம் கஷ்டப்பட்டு கிடப்ப நான் எங்கிட்ட வந்தா புஷ்பாவை பார்க்கறேன்ல அதே மாதிரி இவளை ஒரு பக்கம் பார்த்துக்கிற போறேன் இவளுக்கும் தனியாக ஜூஸ் விட போறேன் அந்த பிள்ளைக்கு போடுற ஜூஸில் இவளுக்கு கொஞ்சம் கொடுக்க போறேன் சாப்பாடு எல்லாத்துக்கும் சேர்த்தையும் போறேன் ஒரு ஆளுக்கு செஞ்சாலும் அதே நேரம் தான் 10 பேருக்கு செஞ்சாலும் அதே நேரம் தான் இதுல என்ன பெருசா வித்தியாசப்பட போகுது நான் இருக்கட்டும் 2 மாசம் நம்ம வீட்டோட இருக்கட்டும் அண்ணன் வரட்டும் கேட்டு பாக்குறேன். அம்மாச்சி ஆமாம்மாச்சி 2 மாசம் போய் அம்மா கூட இருப்போம்மாச்சி அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துக்கலாம் நீங்களும் என் கூட வந்துருங்க அம்மாச்சி. அப்புறம் என்ன பரம சொல்றது நல்ல யோசனை தானே நீங்களும் வாங்கத்த நம்ம வீட்டுல வந்து இருங்க அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆறுதலா இருக்கும் நீங்க கூட இருந்தீங்கன்னா சின்ன பொண்ணு இருக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு கலரான்னு இருப்பீங்க நல்லா இருக்கும்ல. அம்மாச்சி நல்ல யோசனைமாச்சி சித்தியும் சித்தப்பாவும் சொல்றது பேசாம சித்தி வீட்டுக்கே போயிடலாம் நம்ம இல்லைன்னு வைங்களேன் இந்த அத்தை நம்ம நாள் ஒன்று பிரச்சனை பண்ணிக்கே இருப்பாங்க இவ்வளோ நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க டாக்டர் இவ்வளோ ஃபுல்லாக ரெஸ்ட் இருக்க சொல்லியிருக்காங்க அதனால நம்ம அங்கேயே போயிடலாம் 2 மாசம் கழிச்சு இங்கே வந்துக்கலாம். எல்லாம் சரித்தேன் உங்க மாமி என்ன சொல்றேன்னு தெரியலையே பெரிய மாமி என்ன சொல்றேன்னு தெரியல இந்த கார்த்தி பையன் என்ன சொல்றேன்னு தெரியல இவளை பார்க்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அவன் பரம பார்க்காம அப்புறம் என்னம்மா செய்ய முடியும் இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிற பிள்ளைய நல்லபடியா பாதுகாத்து காப்பாற்றி வைக்கணும் நம்ம அதுக்கு தகுந்த முடிவத்தை எடுக்கணும். தம்பி வரட்டும் கார்த்தி நான் பேசுறேன். என்ன மாப்பிள்ள நீங்க எப்போ வந்தீங்க? வாங்க மச்சியா நாங்க இப்பதான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது அதை இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்றாங்கன்னு சொன்னாங்க அதை நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். பாத்தியா நட்டுச்சியா இங்க வந்து ஒரு சுத்து பெருத்து போயிட்டாலடியே நல்லா திங்க படுக்க ரெஸ்ட் எடுக்க மாத்திரல ஒரு வாரமா ஆள் கணத்து போயிட்டாலே அது முடியும். வாங்க மதினியே வாரம் நாங்க 2 நாளைக்கு முன்னாடியே வந்திருப்போம் உடம்புக்கு ஒன்றும் சரியில்லை முடியல அதனாலதான் வர முடியல சரி இன்னைக்கு நாள் வந்து எட்டி பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். எங்க ஒரே காய்ச்சடிக்கிற மாதிரியே இருக்கு ஒன்றும் முடிய மாட்டேங்குது கை காலம் வலியா இருக்கு இல்லாட்டினா அன்னைக்கே வந்திருப்போம். என்னம்மா பரம எப்படி இருக்கு உடம்புக்கு பரவாயில்லையா? நல்லா தத்த இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நல்லா இருக்கேன் சார். நடிப்புக்காரி எப்படி பேசுறாண்டு வாரு இவளுக்கு உடம்பு சரியில்லையா இவளுக்கு என்னைக்குதே உடம்பு நல்லா இருந்திருக்கு கொள்ளையில போக இவளுக்கு
எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு பொய்ய சொல்ல 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 உண்மையிலே உடம்பு சரியில்லாமல் போறாரு. அந்த பிள்ளைய வந்து இத்தனை நாள் பார்க்காம நீ கரெக்டாக வீட்டுக்கு கூட்டுக்கு வர இன்னைக்கு நடிப்புக்கு வந்திருக்கா வேணும்டே வாத்தாள் மகளும். சரிம்மா விடுமா, அதான் பேசாத விடு. எப்படியே பார்க்க வந்துட்டாங்கல்ல, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அண்ணனுக்கு ஆதரவு வச்சு சங்கடப்பட போகுது அமைதியார். சரி மச்சியா, அதான் பரம நம்ம வீட்டுக்கு கூட்டுக்கு போறோம், அங்க வீட்டுக்கு போறோம். ஒரு 2 மாசம் இருக்கட்டும், அதுக்கு பிறகு நீங்க கூட்டுக்கு வந்துக்கோங்க. அதான் டாக்டர் ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கணும் இருக்காங்களாம்ல. எனக்கு அவனுக்குள்ள இருந்தா அங்க நல்லபடியா பாத்துக்கிறவா செஞ்சுக்கிறவா. இங்கனுக்குள்ள இருந்தா உங்களுக்கு தானே தேவையில்லாம சங்கட்டம். பாவம் அந்த பிள்ளை தங்கச்சி உடம்பு சரியில்லாதவில்ல, அதனால வேலை சரியா செய்ய முடியாது, வைக்க முடியாது. அத்தையும் வயசானவங்க, அவங்க என்ன செய்வாங்க, அவங்களே எல்லா வேலையும் செஞ்சு கிடக்கணும். அதனால இருக்கட்டும், நம்ம வீட்டுல வந்து இருக்கட்டும் மச்சான் 2 மாசம். சங்கடப்படாதீங்க நீங்க, அப்புறம் கூட்டுக்கு வந்து இங்க வச்சுக்கோங்க. என்னாடியே அவங்க வீட்டு கூட்டு போறாங்களாம்ல, நம்ம நம்ம நட்டசி கூட்டுக்கு போக மாட்டாங்க, உன் புருஷன் விட மாட்டாப்லன்னு நினைச்சோம். அதேமா எனக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் அமைதியா இருக்காரு, ஒன்றும் சொல்லாம. நம்ம வீட்டுக்கு வந்தாவது எனக்குனாலும் சூழ்ச்சியை பண்ணி எனக்கு இங்க எடுத்து விட்டுலாம். அவ வீட்டுக்கு போய் நல்லா இருப்பாளேமா சொகுசா. அவ ஆத்தா அவ கூட விட மாட்டாளே, என்ன செய்யறது? நீங்க சொல்றதும் சரிதே மாப்பிள்ள. பிள்ளை அங்கேயே இருக்கட்டும் 2 மாசத்துக்கு, அங்க மன நல்லா கண்ணுங்க அர்த்தமா பாத்துக்கிறோம். பெத்த தாய் மாதிரி மத்தவங்க கவனிக்க முடியாது என்ன இருந்தாலும். 2 மாசம் முடியவும் கூட இங்கிட்டு கூட்டு வந்துக்கிறோம், அனுக்குள்ள இருக்கட்டும். இப்போ நினைச்சா வந்து பாத்துக்கிறோம் நாங்க வாட்டுக்கு. ஏன்னா நீ ஒன்றும் சங்கடப்படாதானே, அந்த பிள்ளைக்கு எங்க கூட இருந்தா கொஞ்சம் கலகலன்னு பேசிக்கிட்டு நல்லா இருக்கும், அதுக்காகவே கூட்டிட்டு போறேன்ற. மற்றபடி என்ன கவனிப்பா நம்ம வீட்டுல என்ன குறையாவா இருக்க போகுது, அதுக்கெல்லாம் இல்லவனே. ஏதோ என்னைய மூஞ்சியை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் பேசிக்கிருந்துச்சுன்னா கலகலன்னு இருக்கும், அதனாலதான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றேனே. என்னம்மா செய்யறது, அவங்க வீட்டு கூட்டிட்டு போறேன்றாளுங்க. சரி சரி கூட்டிட்டு போட்டு விடு, அதுக்கு ஒரு ஐடியா கிடைக்காமையா இருக்கும். பார்க்க போற மாதிரி போய் எனக்கு செஞ்சு விட்டு வந்துட மாட்டோம். நம்ம வீட்டுல இருந்து என்னமோ ஆனா கூட நம்ம மேல சந்தேகம் வந்துடும். அவங்க வீட்டுல இருக்கும்போது என்னமோ ஆச்சுன்னா நம்ம மேல சந்தேகம் வராதுல்ல. பாத்துக்கலாம். பாத்தியாடியே, அத்தையும் அவங்க அம்மாவும் என்னமோ குசு குசுன்னு பேசுறாங்க பாரு. இப்ப சாக்காயிருப்பாங்க. உன்னைய அங்க சித்தி கூட்டுக்கு போறாங்கன்னு தெரிஞ்சோடனேயுமே கையும் ஓடாது காலும் ஓடாது அத்தைக்கும் அத்தைங்க ஆத்தாளுக்கும். நம்ம வீட்டுக்கு வருவா திரும்ப என்னம்னாலும் கெடுத்து விடலான்னு நினைச்சிருப்பாங்க. என்னடா திடீர்னு அங்க வீட்டுக்கு போறாங்களே, இப்ப என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியாம முழுசுக்கு நிக்குதுங்க அவரு. ஆமாடி, அதே என்னமோ மாஸ்டர் பிளான் போடுதுக அவ்வளோ இருக்கு. நம்ம வீட்டுக்கு போயிட்டோம்னா இதுக்கு மாஸ்டர் பிளான் நம்ம கிட்ட செல்லுமா? பாத்துக்கலாம் விடு. எங்கனே காத்தி தம்பியை காணா, அவங்க கூட வரணும் நினைச்சிருந்தேன் காணா. அவன் வேலை செஞ்சுக்கிட்டியாமா, இன்னும் 2 மணி நேரம் ஆகுமா முடியறதுக்கு. முடியாம வர முடியாது, மீட்டிங் இருக்கான், முடிச்சுதான் வரேன் இருக்கியா. அப்புறம் எப்படி மச்சான் மாப்பிள்ளை சொல்லாம கூட்டு போனா எதுவும் சங்கடப்பட போறாரு? அதெல்லாம் எனக்கு சங்கடப்பட போறியா, நான் போய் சொல்லிக்கிறேன். அவனே நினைச்சா வந்து பரம பாத்துட்டு அவன் பாட்டுல வர போறியா, இல்லன்னா அங்கேயே கூட இருக்கட்டும் பொண்ணு. அவன் அங்க போய் உட்காந்துருந்தேன், ஆனா அவன் வேலை பாக்குறது இல்லையா? வேலை பாக்குறவங்க போய் மாமியா வீட்டுல உட்காந்துக்கிறது 2 வேலை பாப்பியா? நீங்க வாட்டில எனக்கு பேசுவீங்க. ஏய் எனக்கு தெரியாதடி அதெல்லாம். அவன் என்ன வீட்டுல உட்காந்தானே வேலை சரியா, லேப்டாப்ல இங்க உட்காந்து செய்ய போறதா அங்க உட்காந்து செய்ய போறியா? அவன் பொண்டாட்டியை பாத்துக்கிட்டேவும் உனக்கு என்னான்றது நீ சொல்லி பாத்துக்கிரு. ஏலே முத்துப்பாண்டிய, நானும் போய் பரமூட இருக்கிறேன்டா, கூட இருந்து பாத்துக்கிறேன். பாவம் அவள் எத்தனை வேலை பாத்துக்கிருவா. அங்க அம்மா எல்லாத்தையும் பார்க்கணும், மாமியா பார்க்கணும், புஷ்பா பார்க்கணும், இந்த பிள்ளைய பார்க்கணும், அப்புறம் எல்லாம் இருக்காக வீட்டுல. நான் போய் கூட இருந்து பாத்துக்கிறேன், கவனிச்சுக்கிறேன். அவனுக்கு ஆர்த்தியும் வேணும்னா கூட அனுப்பிச்சி விடு, அங்க வந்து இருக்கட்டும் அவன் பொண்டாட்டி விட. என்ன இருந்தாலும் மாசமா இருக்க நேரத்துல புரிச்சையும் கூட இருந்தா அதே பொண்டாட்டிகளுக்கு சந்தோஷமா இருக்கும். அவன் அங்கேயும் இங்கேயும் எல்லாம் வரக்கும். அவன்கிட்ட சொல்லு, அவன் தன்னால கிளம்பி வந்துருவான். பாத்தியாடியே உங்க மாமியாரியா பேத்தியோனா பேச்சு கூட குடும்பமே போயிருவாங்க ஓட விட்டா. அவன் புருஷன் கிளம்பி போயிருவாப்ல ஓட இருக்கு. போட்டு நமக்கு என்ன, நம்ம வாடகை நிம்மதியா இருப்போம். ரெடியே இந்த கார்த்தி போய் விடக்கூடாது. அவன் நம்ம வீட்டுல பிடிச்சி வச்சிடணும். அவன் நட்டு அங்க போய் கிடக்கட்டும். அங்க போய் விட்டோம்னு வச்சுக்க மொத்தத்துக்கு மாறி போயிருவேன். இப்பயே நம்ம மதிக்க மாட்டேங்கிறியா? மாமியா வீட்டுல உட்காந்து சொத்துட்டு வந்தியா, நம்ம சுத்தமா மதிக்க மாட்டியான். ஆமா மாய், நீ சொல்றது கரெக்ட் தான். எனக்கு ஒரு டிராமாவை போட்டு இந்த கார்த்தி பையில மாமியா வீட்டுக்கு விடாம நம்ம வீட்டுல வச்சுக்கணும்.